الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره متفق عليه. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையோனும் இவ்வையகத்தையும் அதிலே பல்லாயிர கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் படைத்தவனும் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் தவறாது உணவளித்து அவைகளையெல்லாம் நல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கே உத்தமராகவும் சன்மார்க்க சத்திய இஸ்லாத்தின் போதகராகவும் இந்த உலகில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவரும் இந்த உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை கியாமத் நாள் வரைக்கும் ஈருலக வழிகாட்டியாகவும் வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்க்கையில் அணுவணுவாக அடியொட்டி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சாலிஹூன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னாக்களை வழிமுறைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள், எடுத்து நடந்து கொண்டிருப்பவர்கள், இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடக்க காத்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நாளை கியாமத் நாள் வரைக்கும் உண்டாவதா. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் வீற்றிருக்கும் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ரப்புனாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அஞ்சி பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து நடந்து ரப்புனாயின் அல்லாஹ் குர்ஆன் சுன்னா மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறான் அவைகளை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்பத்தில் அடியானாகி எனக்கும் அடுத்ததாக அல்லாஹுவின் நல்லடியார்களான உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியமானவர்களே, நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழும் வாழ்க்கை நிரந்தரமான நிலையான வாழ்க்கை கிடையாது. நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையில் காணக்கூடிய இன்பங்கள், சுகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்
எந்த ஒன்றுமே நிலையானவை, நிரந்தரமானவை அல்ல. அவை அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனால் கண்ணியமானவர்களே, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறதே என்றும் நிலையானது, நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையில் நாங்கள் காண இருக்கக்கூடிய இன்பங்கள், சுகங்கள், சந்தோஷங்கள் என்றென்றும் நிலையானவை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் காணக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவலங்கள் இருக்கிறதே என்றென்றும் முடியாதவை. ரபுநாயன் என்னையும் உங்களையும் அப்படியான நிலையிலிருந்து பாதுகாப்பானார். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் வெற்றி, ஜெயம் என்று பேசுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய வெற்றிகள் ஒன்றும் வெற்றிகள் கிடையாது. படைப்பாளன் ரபுநாயன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், உண்மையான வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள் யார் தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அந்த கொடூரமான, பயங்கரமான, மிக மிக மோசமான அந்த நரகை விட்டும் யாரெல்லாம் பாதுகாக்கப்பட்டு உன்னதமான இன்பங்கள் நிறைந்த அந்த சுவனத்தில் யாரெல்லாம் நுழைவிக்கப்படுவார்களோ இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை படைப்பாளன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உன்னதமான வெற்றியைத்தான் நானும் நீங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக இரக்கமுள்ள நாயன், அன்பாளன், கருணையாளன், தன்னுடைய எல்லா அடியார்களும் அந்த உன்னதமான சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் முதல் மரணித்தவர் இருந்து இன்று மரணிக்கின்ற வரை எல்லோரும் பர்ஸகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் சொர்க்கம் சென்றதும் கிடையாது, இன்னும் நரகத்தில் நுழைந்ததும் கிடையாது. ஆனா இரக்கமுள்ள நாயன் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சுவனம், நரகம் பற்றிய, அங்கே ஒவ்வொரு அடியானும் அடையக்கூடிய விடயங்கள், அந்த பயங்கரமான நரகிலே நரகவாதிகள் எல்லாம் பேசக்கூடிய, கதறக்கூடிய கத்தல்கள், கஷ்டங்கள், அவலங்கள் எல்லாம் ரப்புநாயன் அல்லாஹ் எங்களுக்கு முன்கூட்டியே மிக 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 தெளிவாக குர்ஆனிலே சொல்கின்றார். ஏன்? யாரும் அந்த நரகில் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக. கவலை என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு வைத்தியர் சொல்வதை நாங்க 100% நம்புறோம். உங்களுக்கு இந்த நோய் வந்து இருக்கிறது, நீங்க குடிச்சு வெறிச்சு உடம்புல அங்க அவயங்கள் எல்லாம் கரைஞ்சு கொண்டிருக்கிறது, நீங்க அதை சாப்பிடவானாம், இதை சாப்பிடவானாம், இதெல்லாம் நம்புறோம் கண்ணியமானவர்களே. யாராவது சொல்றா இதை சாப்பிடுற, அதை குடிச்சிடவானா, உடனே நீங்க மௌத்தாகிடுவீங்க, இதெல்லாம் நம்புறோம் கண்ணியமானவர்களே. ஆனால் அஸ்தகுல் காயிலின், பேசக்கூடிய சொல்லக்கூடியவர்களில் ரொம்ப உண்மையாளன், அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மை பேசக்கூடியவர், உண்மைப்படுத்தப்பட்டவர் என் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்புநாயன் அல்லாஹும் அவருடைய ரசூலும் சொன்னதில் அணுவளவு கூட பொய் இருக்காது கண்ணியமானவர்களே. ஆனா அதை நானும் நீங்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதை நம்புறதுக்கு இன்னைக்கு நாங்க தயார் இல்லை. ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்ச உருவாக்கின நிறுவனம் சொல்கிறது, அல்லது இயந்திரத்தை உருவாக்கிய நிறுவனம் சொல்கிறது, இதை யாரும் பாவிக்க வேணாம், இது பெர்ஃபெக்ட் ஆனது அல்ல, இதை பாவிக்கிறதால பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு. இப்படியெல்லாம் அந்த வாகனத்தை கண்டுபிடிச்ச நிறுவனம் சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் அதை வாங்கி ஹாயா ஓடுறாருண்டா அவரை பார்த்து நாங்க என்ன சொல்வோம்? அவரை பார்த்து சொல்வோம், இவருக்கு சுகம் இல்லை, இவரை அங்கோட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன்?
அந்த வாகனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் சொல்லியும் இவர் ஓடுறாரே. கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த ரப்பு நாயன் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக பேசுகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல கண்ணியமானவர்களே, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாத்திடும், ரொம்ப கவனம். ரப்பு சொல்கிறான், அத்துன்யா குலிகத் லக்கும் வ அன்தும் குலிக்தும் லில் ஆஹிரா. இந்த உலகம் எங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா எங்களோட லட்சியம் நாங்க ஒவ்வொருத்தரும் வறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஅிபுன் வ லஹ்வுன். இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு என்று படைத்த நாயன் சொல்கிறான். வலத்தாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். யார் இந்த உலகத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்பகால வாழ்க்கை, நேரம் வரையறை செய்யப்பட்ட வாழ்க்கை, நானும் நீங்களும் விடுகின்றோமே மூச்சுக்கள் எண்ணித்தரப்பட்ட வாழ்க்கை, நேர காலமெல்லாம் வரையறை செய்யப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை பயன்படுத்துறதுக்குத்தான் இந்த உலகத்தை தந்திருக்கிறான். ஆனா இந்த உலகத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா மறுமையை சம்பாதிக்க முடியாது. என் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அதனால குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது? ரப்பு நாயன் அல்லாஹ்வை ஈமான் இல்லாத நிலையில் நாங்கள் சந்தித்து விடக்கூடாது. ரப்பு அல்லாஹ்வை நாங்கள் சாலிஹான நற்கர்மங்கள் செய்யாத நிலையில் அவனை சந்தித்து விடக்கூடாது. இந்த சொற்பகால வாழ்க்கையில் ரப்பு நாயன் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு அவனுடைய கட்டளைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து அவன் தடுத்தவையெல்லாம் முழுமையாக விட்டு முத்தகீன்களாக, இறை விசுவாசிகளாக அன்றி நாங்க யாரும் அல்லாஹ்வை சந்தித்து விடக்கூடாது. ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுடைய அன்பை இந்த உலகத்துல நாங்க சம்பாதிச்சிடணும். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் உலகத்துல வாழ்றாரு, எல்லாம் இருக்குது, கோடீஸ்வரன், எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா மக்களும் அவரை நேசிக்கிறாங்க. ஆனா இவர் அல்லாஹ்வோட அன்பை சம்பாதிக்கலண்டா அவர வாழ்க்கை எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லை, கூலி விட்டுதான் வாழ்றாரு, சின்னொரு தொழில் செய்யறாரு, பெரிய வசதி இல்லை, ஆனா இவரை மக்கள் கணக்கெடுக்கிறாங்களும் இல்லை. ஆனா ரப்பு நாயன் அல்லாஹ் இடத்துல இவர் கண்ணியமாக வாழ்றாரு, இவர் நினைச்சதை சாதிக்கிறாரு, ரப்புட்ட கையேந்தினா அல்லாஹ் உடனே நிறைவு செஞ்சு கொடுக்கிறான். இவர் தான் வெற்றியாளர். கண்ணியமானவர்களே, அதனால நானும் நீங்களும் விளங்கோனும். குர்ஆன் சூரத்துல் கஹஃப் அல்லாஹ் முடிக்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா அல்லாஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. யார் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு விரும்புகிறாரோ, அல்லாஹ் தந்த இந்த உலக வாழ்க்கையில் ஈமானோடு சாலிஹான நல் அமல்களை அவர் செய்து கொள்ளட்டும். அதனாலதான் கண்ணியமானவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து பாவிகளாக, இறை நிராகரிப்பாளர்களாக யாரெல்லாம் மறுமையிலே அந்த நரகை சந்திப்பார்களோ அவர்கள் கத்துகின்ற கதறல்கள், அவர்கள் துடிக்கின்ற துடிப்புகள், அவர்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள், இதெல்லாம் குர்ஆன் நிறைய சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனா எந்த ஒன்றும் அல்லாஹ் இடத்துல கவுண்ட் ஆகாது, அணுவளவும் அவருடைய ஆசை பூர்த்தி ஆகாது. குர்ஆன் சொல்லிருக்கிறது கண்ணியமானவர்கள், நரகவாதிகள் எப்படியெல்லாம் ஆசைப்படுவார்கள். ரப்பு நாயன் கொடுத்த சந்தர்ப்பத்தை, தருணத்தை மிஸ் பண்ணவங்க. குர்ஆன் சொல்கிறது, யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். நரகத்தில் பாவிகள், காஃபிர்கள், ரப்பு நாயனுக்கு மாறு செய்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் அந்த நரக நெருப்பிலே புரட்டப்படும். அந்த நாளில் லேசுப்பட்டதல்ல. ஹதீஸிலே வருகிறது,
இந்த உலகத்துல நானும் நீங்களும் பார்க்கிற நெருப்பு இருக்குது கண்ணியமானவர்களே. நரகத்துடைய நெருப்பு 70 பகுதிகளாக பிரிச்சா அதுல ஒரு பகுதி தான் இந்த முழு உலகத்திலையும் கொடுக்கப்பட்ட நெருப்புடைய பவர். இதை விட 69 மடங்கு நரக நெருப்பு பவர்ஃபுல்லானது. அந்த பாவிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா லைதனா அத்தஅன அல்லாஹ் வ அத்தஅன ரசூலா. அநியாயமே, உலக வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த வாழ்க்கையில அல்லாஹ்வை நான் வழிபடலே, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வோட தூதருக்கு நான் வழிபடலே, எனக்கு முன்னால ஹராம் ஹலால் தெளிவுபடுத்தப்பட்டது, எனக்கு முன்னால பாவம் நன்மை எல்லாம் தெளிவாக்கப்பட்டுச்சு, நான் கண்டுகொள்ளலே, அலட்சியம் செய்தேனே, பொடுபோக்காக வாழ்ந்தேனே, தொழுகட முக்கியம் சொல்லப்பட்டும் நான் தொழலே, அமல் செய்றவங்க ஈமானோட வாழ்ந்தவங்களை நையாண்டி செய்தேனே, சிலவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தை செய்றவங்களை பார்த்தா நக்கல் நையாண்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை வழிமுறைகள் ஒரு மனுஷன் பின்பற்றி வாழ்றா மிகப்பெரிய ஈமான் தேவனியமானவர்களே. கவலைப்படுவாரு, கை சேதப்படுவாரு. குர்ஆன் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல நரகவாதிகள் நாளை மறுமையிலே நரகத்துல எப்படி எப்படியெல்லாம் பேசுவாங்கன்றது அல்லாஹ் ஏன் சொல்றாங்க கண்ணியமானவர்களே? இரக்கமுள்ள நாயன். யாரும் பேத்திடக்கூடாது, யாரும் அந்த நிலைமை அடைஞ்சிடக்கூடாது. சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த கொடூரமான சக்கர்ன்ற நரகத்துக்கு ஏண்டாவாப்பா வந்தீங்க, என்ன செஞ்சீங்க உலகத்துல? அவங்க சொல்ற முதலாவது காரணம் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழல. கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, நானும் நீங்களும் படைக்கப்பட்டதன் நோக்கமே தொழுகைதான். இந்த உலகத்துல நானும் நீங்களும் பிறந்ததே தொழத்தான். கண்ணியமானவர்களே, அந்த நரகவாதிகள் சொல்ற முதலாவது காரணம் நாங்க தொழல, தொழுகையாளிகளாக இருக்கல்ல. வலம் நகுனு தஐமுல் மிஸ்கீன், அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்கள் இருந்து ஏழை மக்களை நாங்க உணவளிக்கல்ல. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், உலகத்துல வீணா அல்லாஹ்க்கு மாத்தமா வீணாக போனவங்க நாங்களும் வீணா போனோம், வீண் விளையாட்டுல மூழ்கி கிடந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், இந்த மறுமை நாள நாங்க பொய்ப்பித்தோம். இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மௌத்தா போனா மண்ணோட மண்ணாயிடுவோம். யார் சொன்ன கேள்வி? எனக்கு கபூர்ல அது இது ஒண்ணுமே கிடையாது. ஹத்தா அதானல் யகீன், அந்த உண்மையான உறுதியான யகீனான மரணம் வரைக்கும் எங்களுக்கு விலங்கல் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில நன்மைகளை நல்ல விஷயங்கள்ல யாரும் கேட்கறதுக்கு முன்னாவதில்ல. என கேட்டா வாழ்க்கையில் எடுத்து நடக்கூடும். நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், நாங்க எல்லாரும் தபாரக்கல்லதி சூறாவுல ஓதுறோமா இல்லையா? வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸாயிர், உலக வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கேட்டிருந்தா, கொஞ்சம் புத்தியை பாவிச்சிருந்தா, கொஞ்சம் யோசிச்சிருந்தா, கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் எல்லா படைப்புகளை விட பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பகுத்தறிவை வச்சு உலகத்துல கொடி கட்டி பறக்கிறதுக்கு இல்லை கண்ணியமானவர்களே, பட்டம் பதவிகளை சர்டிபிகேட் சேர்க்கிறதுக்கு அல்ல. இந்த பகுத்தறிவு ஏனைய மிருகங்கள், பறவைகள், விஷஜந்திகள் எல்லாத்தையும் விட ஏன் தந்திருக்கிறான்னா படைத்தவன விலங்க. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில படைப்பான ரப்ப அல்லாஹ் பத்தி நானும் நீங்களும் விளங்கலண்டா, அவனை பத்தி சிந்திக்கலண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு சாயிர்ல கவலைப்பட வேண்டி வரும். நாங்க யோசிச்சிருந்தா, நல்ல விஷயங்களை கேட்டிருந்தா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோம் என்று கவலைப்படுவாங்க. கண்ணியமானவர்களே, நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், யா அல்லாஹ் வெளியாக்கிடியா அல்லாஹ், நாங்க அமல் செஞ்சுட்டு வாரோம் ரஹ்மானே.
என் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாரும் தண்ட கண்கள் இன்பமடையணுன்றதுக்காக வேண்டித்தான் பாவத்தை பார்க்கிறாங்க. தண்ட காதுகள் இன்பம் அடையணுன்றதுக்காக வேண்டிதான் பாவத்தை கேட்கிறாங்க, மியூசிக் கேட்கிறாங்க, பாட்டு கேட்கிறாங்க, நாவால் என்னென்னவெல்லாம் பேசுறாங்க. இந்த உடல் அங்க அவயங்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் கண்ணியமானவர்களே. அதையும் குர்ஆன் சொல்லுகிறது, லிமஷஹித்தும், உங்களோட இன்பத்துக்காக உங்களோட சுகண்டிக்காக தானே செஞ்சேன். எல்லாம் நீங்க என்ன மாறி நிக்கிறீங்க எனக்கு என்னோட அந்த உறுப்புகள் சொல்லுமாம், அன்தகனல்லா, அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான், ஒன்றும் செய்யலாம். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனும் நானும் நீங்களும் எங்கட கண்ணுக்கு முன்னால நாங்க செஞ்ச எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யததக்கருல் இன்சான். எல்லாம் விளங்கும் கண்ணியமானவர்களே, முன்னால பார்ப்போம் ரப்புனாயின் எந்த அளவு நீதவானன் என்றால், உலக வாழ்க்கையில் ஏனைய படைப்புகள், மிருகங்கள், மற்ற படைப்புகள் யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீதம் வழங்குவான் ரப்புனாயின் அல்லாஹ். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால சுருக்கமா சொல்ல நிறைய தஃப்சீருடைய விளக்கங்கள் இருக்கிறது. கூனு துராபா, இந்த மனிதர்கள் ஜின்களுக்கு தான் நரக சொர்க்கம். எல்லா படைப்பொருள் அல்லாஹ் சொல்ல, நீங்க மண்ணோட மண்ணாக ஆகிடுங்க, எல்லாம் மண்ணாகிடும். இப்ப இறை நிராகரிப்பாளன் காஃபிர் ஆசைப்படுவான், நினைச்சு கொள்ளுவான். சொல்றது அல்லாஹ் சொல்றான், யாலே தனி குஞ்சு துராவா, நானும் மண்ணோட மண்ணா பேத்திருந்த அநியாயமே. யாலே தனி கத்தம் சொல்லி ஹயாத்தி, அல்லாஹ் தந்த அந்த வாழ்க்கையில ஏதாவது செஞ்சிருந்தா இன்னைக்கு நானும் ஈடேற்றம் அடைஞ்சிருப்பேனே. இன்னொரு இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நானும் நீங்களும் எப்போ மலக்குல் மௌத்தை சந்திப்போமோ, எப்போ எங்களோட ரூஹு கலட்டப்பட்டு தொண்டக்குழிய அடைவோமோ, நாங்க இந்த உலகத்துல பார்த்த பார்வையெல்லாம் மூடப்பட்டு பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும், தெரிய வரும் கண்ணியமானவர்களே. குர்ஆன் பேசுகிறது, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். தொண்டை குழியை ரூஹ் அடைகின்ற பொழுது இவருக்கு எல்லாம் விளங்கும், எல்லாம் பார்ப்போம். மலக்குல் மௌத்துடைய தோற்றம் விளங்கும், அவரோட வந்து ஏனைய மலக்குமார்களை பார்ப்போம். நாங்க போற சொர்க்கமா நரகமா காட்டப்படும். அந்த சக்கராத்துடைய நேரம் எப்படி ஒரு பயங்கரமான நேரம் உண்டா. ஷைத்தான் அவனுடைய 100% முயற்சியை செய்வான் எங்களை கலிமா இல்லாம மௌத்தாகிறதுக்கு. உலக வாழ்க்கையில் ஷைத்தான் எப்படி எங்களை நரகவாதி ஆக்குறதுக்கு முயற்சிகள் செஞ்சானோ அந்த முயற்சிகளோட டோட்டல் முயற்சி அங்க சக்கராத்துல செய்வான். கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, மிக கவனம். அதனாலதான் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, அன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஇதா மாது இன்தபஹு, மௌத்தாகிற கட்டம் வந்தா விழிச்சு கொள்வாங்க. எல்லாம் விளங்கும் கண்ணியமானவர்களே, மறைவான எல்லாம் விளங்கும். இப்பதான் பாவிகள் துடிப்பார்கள். அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை, ஆப்பர்ச்சுனிட்டி, தருணத்தை சீராக்காமல் சீரழித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவார்கள். குர்ஆன் சொல்கிறது கண்ணியமானவர்களே, தடமாறுவார்கள். ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹா, யா அல்லாஹ் கொஞ்சம் நீ திருப்பி அனுப்ப ரஹ்மானே, நீ தந்த சந்தர்ப்பத்தை, தருணத்தை மிஸ் பண்ணிட்டேன் யா அல்லாஹ். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் பிற்படுத்து ரஹ்மானே. என்னதுக்கு? எனக்கு அன்பான மனைவியை பார்க்கவா, அழகான குழந்தைகளை பார்க்கவா, சேர்த்து சேர்த்து வச்ச சொத்து செல்வங்களை பார்க்கவா,
வாங்கி வச்ச வாகனத்துல ஓடிட்டு வரவா? இல்ல கண்ணியமானவர்களே. ஒண்ணுமில்ல, அமல் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கேட்கிறார். இந்த உலகத்துல ரப்புனா நல்லா எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ரஹ்மான் இரக்கம் உள்ளவன். அது ஃபிரௌனாக இருக்கலாம், ஹாமானாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம், உபய் இப்னு கலஃபாக இருக்கலாம். இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தான் ரப்புனாய் அல்லாஹ். எங்களுக்கும் மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் மறுமையில எல்லாம் கண் முன்னால பார்ப்போம். இந்த காலையில் எல்லாரும் சூரத்துல் கஹஃப் ஓதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், وَوُضِعَ الْكِتَابُ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ. நபியே, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பாவிகளுடைய செயலேடெல்லாம் முன்னால வைக்கப்படும். அதுல உள்ளதை பார்த்து நடுங்குவார்கள் பாவிகள். நடுங்கிறது மாத்திரமல்ல, என்ன சொல்வார்கள் தெரியுமா? وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. இந்த செயலீட்டுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்னையும் விட்டு வைக்கலே. அக்கு வேற ஆணி வேற எல்லாம் பதியப்பட்டிருக்கிறதே. وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا. செஞ்சதெல்லாம் எதிரில் விளங்கும் கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அமல்களுடைய செயலேடு வலது கையில் தரப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றியாளர்கள். சந்தேகமே கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, யாருக்கெல்லாம் விலங்கிடப்பட்டு முன்னாலேயும் இல்லையாம். குர்ஆன் சொல்லுகிறது, 2 இடத்துல பேசுது கண்ணியமானவர்களே. குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், காவிர்கள் பாவிகளுடைய கரங்கள்லாம் பின்னால கட்டப்பட்டு முதுகுக்கு பின்னால இடது கையிலே செயலேடு கொடுக்கப்படுமாக இருந்தால், நஊது பில்லாஹி மின்ஹு, எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. இடது கையில கொடுக்கப்பட்ட மனுஷன் ஆசைப்படுவான், நிறைவேறாத ஆசை, அனுவலவும் பூர்த்தியாக கண்ணியமானவர்களே. யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. இந்த செயலேடு இப்படி கொடுக்கப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நஷ்டம் அடைஞ்சிட்டேனே. வலம் மதுரி மா ஹிசாபியா. இப்படியெல்லாம் கேள்வி கணக்கிட்டு நான் யோசிக்கலையே, அறியலையே. யாலை தஹா கானத்தில் காலியா. மௌத்தாகிற தருணமே ஒட்டு டோட்டலா அப்படி இல்லாம இருந்தா நல்லா இருந்திக்குமே. மகனா அன்னி மாலியா என்ற சொத்து செல்வங்கள்லாம் ஒரு பயனும் இல்லையே, வேஸ்ட். ஹலக அன்னி சுல்தானியா என்ற அதிகாரம், ஆட்சி அதிகாரம், பதவி பட்டம் எல்லாமே அழிச்சிட்டு மனுஷன் கை சேதப்படுவான், கவலைப்படுவான். ஆனா இது எந்த ஒன்றும் நிறைவேறாத கண்ணியமானவர்களே. அதனால நானும் நீங்களும் அவசரமாக ரெடியாகும். கியாமத்தை ரொம்ப அன்பிச்சிட்டோம். இந்த உலகத்துடைய அழிவு சில வருடங்கள்ல வந்துடும் கண்ணியமானவர்களே. உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மரணம் ரொம்ப நெருக்கத்துல, என்னோட பிடரி நரம்பை விட நெருங்கி இருக்கிறது. நாங்க தொழுகிற நேரத்தை எப்படி தொழுன்னு உலமாக்கள் சொல்றாங்க. தொழுகின்ற பொழுது நாங்க கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோமா இல்லையா? எங்களுக்கு முன்னால காபா இருக்கிறது, இடது வலது பக்கத்தில் சோனம் இருக்கிறது, இடது பக்கத்தில் நரகம் இருக்கிறது. நான் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரப்புனா என் அல்லாஹ் என்னை மேலிருந்து நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். மரணம் பின்னால் வரட்டி கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நான் என்னோட தொழுகையை கடைசி தொழுகை மாதிரி தொழுகணும். ஏன்? அந்த அளவுக்கு மரணத்தை, கியாமத்தை நானும் நீங்களும் அன்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதுல புத்திசாலித்தனம் ஒண்ணுமில்லை. நானும் நீங்களும் மரணத்துக்கு தயாராகும். எனி டைம் மலக்குல் மௌத்தை சந்திக்க ரெடியாகணும் கண்ணியமானவர்களே. எப்ப நாங்க மலக்குல் மௌத்தை பார்ப்போமோ, எப்ப எங்களோட உயிர் பிடுங்கப்படுமோ, எங்களோட உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் கண்ணியமானவர்களே. மறுமையுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும், பர்ஸகுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும். மௌத்துக்கு பின்னால் 2 ஆழத்தை, 2 உலகத்தை சந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் வாழ்றாங்க பர்ஸகுல, நீண்ட வாழ்க்கை கண்ணியமானவர்களே. அதே போல மறுமையுடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. அந்த 2 வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல கண்மூட முன்னால, மூத்தாகிறதுக்கு முன்னால எதை சம்பாதிச்சோமோ
அதைத்தான் நானும் நீங்களும் பார்க்க இருக்கிறோம். எனவே ரப்பல் நாயன் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய தருணம், மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் கை நழுவ விட்டு விடக்கூடாது. ரப்ப அல்லாஹ்வை முன்னோக்குவோம், ஐவேளை தொழுகையிலே பேணுதலாக தொழுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கி பயணிப்போம். ரபுநாயன் அவருடைய கட்டளைகளை முடியுமான அளவு செய்வோம். அவன் சொன்ன தடுத்த விடயங்களை முழுமையாக விட்டு ரபுநாயன் அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய அன்பர்களாக, மனிதர்களாக, நல்லடியார்களாக மாறி அல்லாஹோட அன்பை உள்ளத்திலே ஏந்தி கலிமாவோடு வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ரபுநாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தருள்வானா. யாழங்கட குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. மிகப்பெரிய புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரை காட்டிலும் மிகப்பெரிய அறிவாளி யார் எல்லோரை விடவும் அதிகமாக மரணத்தை நினைப்பார்களோ, மரணத்துக்காக வேண்டி தன்னை தயார்படுத்துவார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய அறிவாளி என்று சொன்னார்கள். அப்படியான அறிவாளிகளாக எங்க எல்லாரையும் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட பெற்றார்கள், எங்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுத்தந்த ஆசான்கள் அனைவருடைய குற்றம் குறைகளையும் மன்னித்தருள்வாயா. இந்த உலகில் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் அடித்து நசுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உடைய பாதுகாப்பையும் ஈமானிய பக்குவத்தையும் கொடுத்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.